கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, ஒரு இண்டிகேட்டர். நம்ம தொடர்ந்து இண்டிகேட்டர் பார்த்துட்டு இருக்கோம். எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வரும். அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு தெரியாம ஒரு இண்டிகேட்டர்ல எல்லா இண்டிகேட்டரையும் நான் படிச்சு ஆராய்ஞ்சு அதுல பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் செட்டப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மை அதிகரிக்கும். ஓகே, அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஆர் இண்டிகேட்டர். ரொம்ப பாப்புலரான இண்டிகேட்டர். ஓகே, ஏன் இது ரொம்ப பாப்புலர்? எகைன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேடருக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ட்ரேடரோட மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்ற இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஓகே, எதற்காக இது அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இருக்கும், அதற்கப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்கும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் போது பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பர்ஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, பிஇ ரேஷியோ, அதுக்கப்புறம் அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதிகமா வந்துட்டு வரையப்படும். இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டீங்கன்னா, சில நேரத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதாவது ஒரு செட் ஆஃப் ஒரு தரப்பு பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃபுல்லாவே இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டாலும், அது வந்து இண்டெக்ஸ் சார்ட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் சார்ட்டா இருக்கட்டும், அப்போ அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சு அதுல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு, இந்த சப்போர்ட்ல இருந்து மேல, அதாவது சப்போர்ட்டுக்கு மேல நான் வாங்குவேன், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா திருப்பி வந்து வாங்குவேன். இந்த மாதிரி அடிப்படையில வந்துட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, வர்த்தகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட நாலேஜ் லெவல்ல டே பை டே ஒரு பிசினஸ் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டடி பண்றது, என்னென்ன ரேஷியோ பார்க்கணும், ஒரு ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுக்கணும், இப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, எல்லாராலையும் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகே, அதற்கான நாலேஜ் அக்வயர் பண்ணலாம். ஆனா டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இன்னைக்கும் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான விஷயம் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் வந்துட்டு எல்லார்ட்டையும் ஸ்கெட்ச் பென்சில் கொடுத்தாலும், ஓகே, எல்லார்ட்டையும் கலர் பென்சில் கொடுத்தாலும், எல்லா பசங்களாலையும் இல்ல எல்லாராலையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும், இல்ல நல்ல ஒரு டிராயிங் ஓவியம் வரைய முடியும்னா கண்டிப்பா கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, சில நேரங்கள்ல அது வந்து நம்ம படிச்சு கத்துக்கிறதோட நமக்குன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு திறமை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா என்னால கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ஸா வரைய முடியாது. ஓகே, அதை வரைஞ்சு அதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்ற, மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு டிரைவர் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரோ, அந்த இடத்துல வண்டியை பிரேக் பண்ணணுமா, இல்ல வந்து வண்டியை மூவ் பண்ணுமா, இல்ல வந்துட்டு ஃபாஸ்டா போகணுமா, ஸ்லோவா போகணுமா, இந்த மாதிரி செகண்ட்ல எப்படி எடுக்கிறாங்களோ அந்த டயத்துல மத்த ரெஃபரன்ஸுக்கான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகே, அப்படி எடுக்கும்போது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர் பயன்படுது. அதாவது நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைய வேண்டியதுல, இல்ல ட்ரெண்ட் லைன் வரையணும்னு நினைச்சா கூட இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அப்படி ஒரு இண்டிகேட்டர் தான் இன்னைக்கு பார்க்க போற இண்டிகேட்டர், தட் இஸ் கால்டு சிபிஆர் இண்டிகேட்டர். என்ன இந்த சிபிஆர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பத்தி முழுமையா நீங்க பார்க்க போறோம். அதற்கு முன்பு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். நீங்க வந்துட்டு பங்குச்சந்தை புதியதா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிமேட் அக்கௌண்ட்க்கான லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், கேபிஎஸ் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் பார்க்க போறோம்னு சொன்னோம். இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ஒரு ட்ரேடர் மத்தியில ஒரு வரவேற்பு உள்ள ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னோம். இந்த இண்டிகேட்டர் முதல்ல யாரு கண்டுபிடிச்சா, எந்த புக்ல எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஃபிஷர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அவருடைய தன்னுடைய லாஜிக்கல் ட்ரேடர் அப்படிங்கிற புக்ல வந்து எழுதினாரு. அதற்கப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டருக்கு ஒரு பரிணாமம் கொடுத்தது யார் அப்படின்னா, பிராங்க் ஒச்சோவா அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, டாப் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் உள்ள பிவட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு அடையாளம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதனால என்னன்னா, ஒரு சிவபெருமான் பட்டை நம்ம போடுவோம்ல, 3 பட்டைகள் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை வந்து கிரியேட் பண்ணதான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடுகள் இருக்கும். என்ன அந்த 3 கோடு, அந்த 3 கோடை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்றேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வெர்சடைல் இண்டிகேட்டர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் டெக்னிக்கல் அனலைசிஸ் போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் அவுட், இந்த மேலே இருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. இதுதான் வந்து அடிக்கடி நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸையும், அதாவது தொடர்ந்து ஒரு 3 லைன்களை வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர். இப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளத்துக்கு வந்து நம்ம இறங்குறோம் அப்படின்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். இல்ல காலேஜ்ல எதுக்குன்னா ஒரு வீட்டுல உள்ள படிக்கட்டு கூட ஒரு செங்குத்தா இருக்கும். ஓகே, ஒரு குளத்துக்கோ இல்ல வந்துட்டு ஒரு காலேஜ்ல உள்ள படிக்கட்டுலாம் பார்த்துட்டு ரொம்ப அகலமா, அதாவது விஸ்தாரமா
ப்ராடா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஹைட்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகா ஓகே இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இதனுடைய நான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து இமேஜ்ல வந்து கொடுத்திருந்தேன், அதாவது தம்ப்நெயில்ல கொடுத்திருந்தேன். இந்த இண்டிகேட்டர் ஒரு 3 லைன்களா அழகா வந்து பாத்தீங்கன்னா வச்சு போயிட்டு இருக்கும். ஒரு படிக்கட்டு மாதிரி போயிட்டு இருக்கும். மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி, இல்ல வந்து கீழே இருந்து மேல ஏறுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு படிக்கட்டு ஒரு வரிசையில வந்து இந்த இண்டிகேட்டர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே சரி, இந்த இண்டிகேட்டர் 3 லைன் சொன்னேன். அப்போ இந்த 3 லைன் வந்துட்டு என்ன அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. தட் இஸ் ஆக்சுவலி டாப் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வந்து ஷார்ட்டா டிசின்னு சொல்லுவாங்க. பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வந்து டிசின்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோ இப்போ இது எதை வச்சு இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை லோ க்ளோஸ் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கு வந்து ஹைன்னு ஒன்று இருக்கும், லோன்னு ஒன்று இருக்கும், க்ளோஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே அப்போ இந்த இந்த நம்பரை வச்சு தான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். இது எல்லாமே சிஸ்டம் வந்து பேக்ரவுண்ட்ல நீங்க எந்த ஆக்சுவலி ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதுல வந்து நடக்கும். அது ஜெரோதாவா இருக்கட்டும், அப்ஸ்டாக்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட அலைஸ் ப்ளூவா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டாக் கார்ட் எந்த ஒரு இதுலயும் அந்த பேக்ரவுண்ட் நடக்கும். ஓகே சரி, இப்போ எடுத்துட்டீங்கன்னா இந்த டிசி அப்படிங்கிறது டாப் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் சொன்னா இதனுடைய ஃபார்முலா பிவட் மைனஸ் பிசி, தட் இஸ் ஆக்சுவலி பாட்டம் சென்ட்ரல் பிளஸ் பிவட். சோ ஜஸ்ட் ஃபார்முலா வந்து ஒரு புரிந்ததுக்காக சொல்றேன். ஆனா வந்து இது எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து பண்ணும். பிவட் எடுத்தா ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3, தட் இஸ் 3 ஆவரேஜ். ஹை பிளஸ் லோ டிவைடட் பை 2 வந்துட்டு பிசி. ஓகே சோ இப்படிதான் வந்து இந்த டிசி பிசி எல்லாம் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே அடுத்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நான் வந்து என்ன சொன்னா ஒரு லேடர் செட்டப்ல இருக்கும், ஒரு ஏணிப்படி செட்டப்ல இருக்கும், இல்ல வந்து ஒரு ஆக்சுவலி படிக்கட்டினுடைய செட்டப்ல இருக்கும். அப்ப படிக்கட்டு கீழே இருந்து போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் தெரியுது அப்படின்னா அர்த்தம் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே ஒரு படிக்கட்டுக்கு மேலே இருந்து கீழே இறங்குது அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் தெரியுது, அப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. அப்ப சைடு வேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வந்து மேலையும் கீழே இருக்குன்னா அது வந்து சைடு வேஸ். ஒரு வாட்டி மேல போகுது, அடுத்த வாட்டி கீழே வருது, இன்னொரு வாட்டி மேல போகுது, அடுத்த வாட்டிலாம் அப்ப சைடு வேஸ்ல இருக்கிற அர்த்தம். ஓகே சோ நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிபிஆர் லெவல் வந்துட்டு எதை வச்சு இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஹை அண்ட் லோ பிரைஸ். இந்த சிபிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு டெய்லிக்கு பண்ணலாம், மந்த்லிக்கு பண்ணலாம், வீக்லிக்கு பண்ணலாம். ஓகே இப்போ ரொம்ப நம்ம இன்ட்ராடேல பண்றவங்க எல்லாமே அதாவது அன்னைக்கு ட்ரேடிங்ல யூஸ் பண்றவங்க எல்லாமே 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ் கேண்டில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தும். சோ அப்ப இந்த கேண்டில் வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் என்னதனுடைய OHLC யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. அதே வந்து 30 மினிட்ஸ் 1 ஹவர் கேண்டில் பாத்தீங்கன்னா சிஸ்டம் எடுத்துக்கிறதுனா ப்ரீவியஸ் வீக்கினுடைய OHLC யூஸ் பண்ணுது. ஓகே ப்ரீவியஸ் மந்த் எப்ப பயன்படுது அப்படின்னு பார்த்தா எண்ட் ஆஃப் டே சிபிஆருக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சரி, இதை வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்துட்டு எந்த நான் சிபிஆர் பயன்படுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி சிபிஆர் பயன்படுத்துறேன். ஒன் டே இருக்கு இல்லையா, அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது ஒன் டே இது வந்து நீங்க பயன்படுத்தணும். ஓகே இதை நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா ஃபிளிப் பண்ணி அதாவது மாத்தி பாத்துக்கலாம். அது என்ன எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தனா வீக்லி மந்த்லி சிபிஆர். ஓகே இன்ட்ராடேல வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது 15 மினிட்ஸ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது 1 மினிட்டா இருந்தாலும் 3 மினிட்டா இருந்தாலும் 5 மினிட்டா இருந்தாலும் 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கிற OHLC எடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ டேட்டா எடுத்துனா ப்ரீவியஸ் டேனோட தான் இருக்கும். ஓகே இதெல்லாம் உங்களுக்கு சார்ட்ல காட்டும்போது இன்னும் தெளிவா புரியும். இப்போ வந்து நம்ம தியரட்டிக்கல முடிச்சுட்டு சார்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து விளக்கம் பண்றேன். ஓகே சரி, அப்போ ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிட்டே போயிருக்கு. அப்ப சிபிஆர் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், லோயர் லோ ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்ப டவுன் ட்ரெண்ட், அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா அது சைடு வேஸ் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொன்னேன். ஓகே சரி, இப்போ இந்த 3 லைன்கள் இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தம்ப்நெயில்ல காட்டினேன். இந்த 3 லைன்களும் ஈவனா எல்லா இடத்துலயும் இருக்குமானா இருக்காது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 லைன் ரொம்ப சுருக்கமா இருக்கும். ஓகே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிராடா இருக்கும். அதாவது ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராடா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து இன்னும் கம்மியா இருக்கும். சோ ரொம்ப பிராடு, மீடியம், ரொம்ப சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரோ ரேஞ்ச் சிபிஆர், மீடியம் ரேஞ்ச் சிபிஆர், ஒயிட் ரேஞ்ச் சிபிஆர் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன இதனுடைய அர்த்தம்? அதாவது இதுதான் வந்து இந்த வித் ஆஃப் த சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோ இதை பார்த்து வந்துட்டு நம்ம சொல்லலாம் இந்த சிபிஆர் வித்தை பார்த்து அகலத்தை பார்த்து ப்ரீவியஸ் டே வந்து புல்லிஷா இருந்துச்சா, பேரிஷா இருந்துச்சா, சைட்வேஸா இருந்துச்சா அப்படின்னு சொல்ல. அதை தாண்டி வந்து இன்னைக்கு அதாவது இந்த சிபிஆர் எல்லாமே ப்ரீவியஸ் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுது. இந்த கரண்ட் இந்த காட்டுறதுனால இந்த வித்துவே பார்த்து இன்னைக்கு எப்படி இருக்கும்போது அப்படிங்கிறது நம்ம கணிக்கலாம். ஓகே ஒரு ஜோசியர் கணிக்கிற மாதிரி கணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறது நான் சொல்றேன். ஓகே சோ சிபிஆர் எடுத்துக்கிட்டா ஓவரால் இட்ஸ் லீடிங் இண்டிகேட்டர். அதாவது ப்ரீவியஸ் டே டேட்டா வச்சு ஓகே ஒரு பையன் வந்து என்ன சொல்றது அவன் படிக்கிறத பொறுத்து இது வரைக்கும் வாங்கின மார்க்கை பொறுத்து இதற்கப்புறம் எப்படி மார்க் வாங்க அவனோட
அவனோட வாழ்க்கையில எப்படி வந்து அவனோட கல்வியில வந்து வருவான் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அவனோட கெப்பாசிட்டியை வச்சு அவன் படிச்சுக்கிட்டதை வச்சு இது வரைக்கும் வாங்கின மார்க்ஸை வச்சு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த சிபிஆர் வந்துட்டு இது வரைக்கும் நடந்துட்டு ட்ரெண்டை வச்சு நம்மளால வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சரி, நேரோ சிபிஆர், மீடியம் சிபிஆர், ஒயிட் ரேஞ்ச் சிபிஆர் அப்படின்னு என்ன சொன்னா, நேரோ சிபிஆர் அப்படின்னா சோ ரொம்ப லைன், ஒரு லைனுக்கும் இந்த 3 லைனுக்கும் நடுநடுவோட இடைவெளி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதுதான் நேரோ சிபிஆர். அப்ப இது என்ன இண்டிகேட் பண்ணுது, ப்ரீவியஸ் டேவை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்ல, அதனாலதான் சிபிஆர் வந்து நேரவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே சோ ஒன்ஸ் சிபிஆர் நேர ஆகும்போது இதற்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிராட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ப்ரீவியஸ் டேல மூவ்மெண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும்போது ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இதற்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகலாம். ஓகே அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வரலாம், அது வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவா அமையலாம் அப்படிங்கறத சிபிஆர் வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ மீடியம் ரேஞ்ச் அப்படின்னா வந்து லைன் இருக்கும், ஓரளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப இல்ல கீழே இல்ல மேலே இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ ஒயிட் ரேஞ்ச் எடுத்துட்டா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு ப்ரீவியஸ் டே பாத்தீங்கன்னா இதனாலதான் சில நாள் நீங்க பாத்திருப்பீங்க நிப்டி வந்து வெளுத்து வாங்கியிருக்கும், ஒரு எப்படி வந்து மழை வெளுத்து வாங்க அந்த மாதிரி வெளுத்து வாங்கிருக்கும். அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா ஓகே அந்த சிபிஆர் வந்து ரொம்ப பிராடா இருக்கும். அப்படி சிபிஆர் பிராடா இருக்கும்போது மார்க்கெட் வந்து அடுத்த 2 நாள் வந்து சைட்வேஸ். ஓகே இது எப்படின்னா தீபாவளி பலகாரம் வந்து வீட்டுல நிறைய பண்ணிருப்பாங்க, தீபாவளிக்கு ஏகப்பட்ட ஸ்வீட் பண்ணிருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த 2 நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா லைட்டா வந்து லைட் ஃபுட் சாப்பிடுவோம், ஒரு ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவோம், இந்த மாதிரி லைட்டா சாப்பிடணும் ஆசைப்படணும். அதே மாதிரிதான் மார்க்கெட் வந்துட்டு சிபிஆர் ரொம்ப பிராடா இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்து சைட்வேஸ்ல போகும். இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அந்த வித்தை எப்படி வந்துட்டு நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, இப்போ அதை தாண்டி வந்து சிபிஆர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேர்ம் இருக்கு, பிளஸ் வந்துட்டு அதே டயத்துல வந்து அது வித்தியாசமா வந்துட்டு சொல்ற ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் கால்ட் விர்ஜின் சிபிஆர். ஓகே இந்த சிபிஆர்ல இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3 லைனை வந்துட்டு எந்த ஒரு கேண்டிலும் தொடாம டச் பண்ணாம போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது அந்த சிபிஆர் என்ன சொல்றாங்கன்னா அது அப்வர்ட் சைடா இருக்கட்டும் இல்ல டவுன்வர்ட் சைடு, படிக்கட்டு வந்து மேல் நோக்கி இருக்கட்டும் இல்ல படிக்கட்டு வந்து கீழ் நோக்கி இருக்கட்டும், சோ எந்த பக்கமா இருந்தாலும் இந்த சிபிஆர் வந்துட்டு டச் பண்ணாம இருக்க சிபிஆர் வந்துட்டு விர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டச் பண்ணாம அந்த 3 லைனை ப்ரீவியஸ் டேல நடந்த விஷயத்தை வந்து ஒரு 3 லைனா ஃபார்ம் பண்ணும்போது சிவபெருமானுடைய 3 பட்டைகள் அதாவது போற மாதிரி அதே மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுல வந்து டச் பண்ணாம போயிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த 3 லைன்ல வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் எ சப்போர்ட். ஓகே சோ அது வந்துட்டு மேல் பக்கமா இருந்துச்சுன்னா அதாவது வந்து ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, அதே வந்து கீழே இருந்துச்சுன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் என்ன சொல்றது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது சோ அந்த விதத்துல இந்த விர்ஜின் சிபிஆர் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே சோ ஓவராலா இந்த சிபிஆர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா இட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். முன்னாடி நாள் எப்படி இருந்துச்சு, இப்ப ட்ரெண்ட் இந்த ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் பேட்டர்ன் ஒரு படிக்கட்டு ஃபார்ம்ல எப்படி போயிட்டு இருக்கு, அதற்கப்புறம் இது வந்து என்ன சொல்றது எப்படி வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப வந்து சிபிஆர் பார்த்திருக்கோம், எப்படி வந்து புல்லிஷ் நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற சார்ட் மூலமா சொல்றேன். ஓகே சரி, இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிப்டி 50 எடுத்துக்கிட்டேன். ஓகே நிப்டி 50ல சிபிஆர் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். சிபிஆர் வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன், இன்னும் மற்ற எக்ஸைஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் செக் பண்ணல. பொதுவா வந்து சிபிஆர் வந்துட்டு மொபைல் செட்டப்ல அதிகமா இல்ல. ஓகே சிபிஆர் வந்துட்டு ஃபுல்லா வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன்ல இருக்கு. ஓகே இப்போ நான் பயன்படுத்துற டெஸ்க்டாப் வெர்ஷன், இதே சிபிஆர் மொபைல்ல பயன்படுத்தினா இது வரைக்கும் ஜெரோதால கூட இல்ல, ஆனா வந்து ஜெரோதால வந்துட்டு இதுல டெஸ்க்டாப்ல வந்து கிளியரா வருது. இங்க போயிட்டு ஸ்டடீஸ்ல நீங்க சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி வந்து நான் சிபிஆர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் பாட்டம் வந்து என்ன கலர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு கிரீன் கலர் மாதிரி இருக்கு, டாப் வந்துட்டு இந்த கலர்ல இருக்குது, பிவட் சென்டர்ல உள்ளது வந்து ப்ளூ கலர்ல இருக்குது. ஓகே சோ ஃபில் வந்து எதுனா இருந்துச்சுன்னா சிபிஆர் நடுவுல உள்ள கலர் வந்து இந்த கலர்ல ஃபில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க. சரி இப்போ இதுல பாருங்க 3 லைன், இந்த 3 லைன் தான் வந்துட்டு சிபிஆர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். கிட்டத்தட்ட 2020 மார்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு எப்படி மேல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க இந்த படிக்கட்டுல பார்க்கும்போது தெரியும் மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது. ஓகே நல்லா வந்துட்டு சொல்றது புல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. அது வந்துட்டு இந்த நிப்டி 15 படிக்கட்டுல தொடர்ந்து பாருங்க ஹையர் 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 ஹை ஃபுல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எது வந்து சைடுவேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து சைடுவேஸ் மேல போகுது, திருப்பி வந்து மேல போகுது, கீழே வருது, திருப்பி மேல போகுது, இந்த மாதிரி இருந்தா இந்த செட்டப்ல வந்து சைடுவேஸ். இப்போ இது வந்து ட்ரெண்டை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டப்பும் சைடுவேஸ், மேலே கீழே போகுது சைடுவேஸ். ஓகே சோ இது வந்துட்டு ஃபுல்லு வந்துட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே இது ஒரு விஷயம் சொல்லிடுச்சா. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன வித் ஆஃப் த சிபிஆர் அப்படின்னு சொன்னேன். இந்த வித் ஆஃப் த சிபிஆர்ல இங்கேயும் வந்து 3 லைன் இருக்கு, இதனோட வித்த பாருங்க, இங்கேயும் 3 லைன் இருக்கு, இதனோட வித்த பாருங்க. சோ இந்த 3 லைன்கள் வித்து வந்துட்டு என்ன சொல்றது, இதுதான் வந்து என்ன சொல்றோம் நேரோ சிபிஆர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சின்னதா இருக்கு, இது வந்து மீடியம் ஆக்சுவலி சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். சோ எங்கெங்கெல்லாம் நேரோ நடந்திருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேரோ பாருங்க நல்ல ஒரு பிரேக் அவுட், இந்த நேரோ
நேரோ, இந்த இடத்துல நல்ல பிரேக் அவுட். ஓகே. சோ இந்த மாதிரி நேரோல இருக்கும் போதெல்லாம் பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். நடந்தே திரும்புறது கிடையாது. பட் தொடர்ந்து வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கனால ப்ரீவியஸ் செக்ஷன் ட்ரேடிங் செஷன்ல இதற்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. அது ஒரு விஷயம் வச்சா. அப்புறம் சிபிஆர் எப்படி யூஸ் பண்ண நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் விர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல பாருங்க, இந்த இந்த 3 லைனுக்குள்ள வந்துட்டு எங்கேயுமே வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து தொடவே இல்லை. ஓகே. இந்த டச் பண்ணல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கேண்டில்ஸ் வந்துட்டு இந்த சிபிஆர் கிராஸ் பண்ணி தான் போயிருக்கு. இங்க வந்து டச் இந்த சிபிஆர் பேரு விர்ஜின் சிபிஆர். அதான் வந்து எதுவுமே வந்து சொல்றது என்ன சொல்றது படாத ஒரு இருக்கிறதுனால விர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த கேண்டில் வந்துட்டு இங்க இருந்து மேல போயிட்டு இருக்கு இல்லையா, மேல போயிட்டு இப்ப இந்த இடத்துல எங்க விழுவலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம்னா இந்த 3 லைன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இதை எடுத்துக்கலாம், ரெண்டாவது சப்போர்ட்டா S1 S2 S3 சொல்றேன், அந்த மாதிரி வந்து இது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ விர்ஜின் சிபிஆர் இருக்கும் போதுன்னா ஒரு என்ன சொல்றது, கீழே வந்துட்டு ஒரு குழந்தைய மேல தூக்கி கையில போட்டு விளையாடுவாங்க. ஓகே. அப்படி விளையாடும் போது அந்த குழந்தை கீழே அப்பா பிடிச்சுப்பாரு அப்படின்னு இருப்பாரு, இருக்கும் இல்லையா அந்த குழந்தை. அதே மாதிரி இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்கும்போது ட்ரேடர்ஸ் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையா பண்ணுவாங்க, விழுந்தா இங்கதான் விழுவும் அப்படிங்கிறது. அப்போ திஸ் வில் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் இந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிபிஆர் ஆக்ஷன் 3 லைன் வரும்போது சிபிஆர் இந்த டாப் லைன் இருக்குல்ல, டிசி இருக்குல்ல, இதை பிரேக் அவுட் பண்ணும்போது சில பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இது வந்து திருப்பி வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ் ஆகி அந்த ரேலி முடிஞ்சு கீழே வந்து இங்க டச் ஆகும் அப்ப எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் லைன் கேண்டில் இருக்குல்ல, இது இங்கே டச் ஆகும் சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு இங்கே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ சிபிஆர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் புல்லிஷ் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிபிஆர் வந்துட்டு ஓவராலா உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்டிங் சொல்லுது, அதற்கப்புறம் ப்ரீவியஸ் டே எப்படி இருந்து சொல்லுது, இதற்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுது. வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா இந்த விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஆர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் பிரபலமாகவும் ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஆக்சுவலா இந்த இண்டிகேட்டர் பொறுத்த நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். சோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா, வாட் இஸ் விர்ஜின் சிபிஆர்? விர்ஜின் சிபிஆர்னு எதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது உங்களோட பதில வந்துட்டு உங்களுக்கு புரிந்த விஷயத்தை வந்துட்டு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.